எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில ஒரு வீடியோ பதிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கிட்ட, அதாவது உங்ககிட்ட மனம் திறந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தனிப்பட்ட ஆசை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்த கேரக்டர் அப்படிங்கிறது வேற. இந்த கேரக்டர் தான் ஒரிஜினல் கேரக்டர். அது வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான பாவனைகளோட, அந்த மாதிரியான ஒரு உடல் மொழிகளோட பேசியிருப்போம். இதுதான் வந்து ஒரிஜினல் கேரக்டர். நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 2200 சப்ஸ்கிரைபர் என்னமோ இருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லபடியாக வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த ஜோதிட நல்லன் சேனலை நான் எதுக்கு உருவாக்கினேன் அப்படின்னா, ஜோசியத்தில் என்ன உண்மை இருக்குது, என்ன பொய் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் முன்னாடி நினச்சேன். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. பரிகாரன்ற பேரில் 2000 3000 அப்படின்னு செலவு பண்ணி கடைசியில் அந்த பரிகாரம் வேலை செய்யாமல் மன உளைச்சலுக்கு ஆளானவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களா கூட அது இருக்கலாம். இந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். உண்மையான ஜோசியம் எது அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் முன்னாடி நினச்சேன். ஆனால் நான் போடுற வீடியோக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிறந்த தேதி, இடம், நேரம் இதெல்லாம் கொடுத்து குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, எனக்கு நோய் இருக்குது அப்படின்னு அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ப்ரெடிஷன் கேட்டிருந்தீங்க. எனக்கு தனிப்பட்டவங்களோட ஜாதகத்துக்கு ப்ரெடிஷன் சொல்லணும் அப்படின்னு மைண்ட் செட்டே இல்லை. கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க வாழ்க்கையில் இருக்குது, இதை நம்ம ஜோதிட ரீதியாக தீர்க்க முடியுமா அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் சரி நம்ம ப்ரெடிஷன் சொல்லுவோமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய டீச்சர் வந்து அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவார். நீ கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் யாருக்கு எத்தனை பேருக்கு உதவிகரமாக இருக்கும் அதை பொறுத்து தான் நீ கற்றுக்கிட்ட விஷயத்துக்கும் மரியாதை, உனக்கும் மரியாதை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெடிஷன் எடுப்போமே, நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த நேர்மையான முறையில், உண்மையான முறையில் காசு வாங்காமல் அவங்க மனசுக்கு திருப்திகரமான வகையில் ஒரு கரெக்டான ஒரு ப்ரெடிஷனை சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லாருக்கும் ப்ரெடிஷன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். கமெண்ட்டில் நிறைய பேர் ஃப்ரீ லைவ் ஆரம்பிக்க சொல்கிறீங்க. இந்த லைவ் ஆரம்பிக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன் அப்படின்னா ஃப்ரீ லைவ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு 10 பேருக்கு மட்டும் பலன் சொல்லிவிட்டு மீதி கமெண்ட்டில் கத்திட்டு இருக்கவங்க யாருக்குமே ப்ரெடிஷன் சொல்லாமல் போகிறதுல உடன்பாடு இல்லை. கேட்குற எல்லாருக்குமே ப்ரெடிஷன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. கமெண்ட்டில் ப்ரெடிஷன் சொல்கிற முறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு முறை தான். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய கேள்வி நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நான் அப்போ பதில் சொல்லுவேன். அதே மாதிரி கேட்குற எல்லாருக்குமே பதில் கொடுக்க முடியும். நான் ஆல்மோஸ்ட் கேட்குற எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு சில பேர் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்கள கூட நான் திரும்ப நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட ஆசை என்னென்னா, நம்ம சேனலில் ஒரு 2260 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு வளரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு வேறு ஒருத்தர் எப்படி தீர்மானிக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்களே தீர்மானிங்க, நீங்களே கற்றுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு ஆச்சு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சு ஜோசியத்தில் ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் ஜோசியத்தை படிங்க. நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஜோசியத்தை படித்து உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய குடும்பத்தாருடைய ஜாதகத்தில் ப்ரெடிக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஜோசியம் வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கார், இவர் சொல்கிற ப்ரெடிக்ஷன்லாம் எப்படி நடக்கும், இவர் எப்படி நான் நம்புறதுன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். உண்மையிலேயே நீங்கள் காசு கொடுத்து ஜோசியம் பார்த்தா தான் உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும், உங்களுக்கு நம்பிக்கை வரும். நான் இலவசமாக ஜோசியம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த மன திருப்தி இருக்காது. இவர் சொல்கிறது நடக்குமா, நடக்காதா, இவர் சொல்கிறத நம்பி இறங்கலாமா, இறங்கக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளேயே சில கேள்விகள்லாம் வரும். இந்த விஷயத்துக்கு கூட நான் ஏதோ ஒரு விளக்கம் படிச்சிருக்கேன். என்னென்னா, வயசில் சிறியவங்களாக இருந்தால் கூட அவங்க சொல்கிற விஷயங்கள் அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக மற்றவங்க சிந்திக்கிற அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, யாரும் சொல்லாத விஷயத்த சொல்கிறாங்கன்னா அவங்களும் வந்து பெரியவங்களாக தான் கருதப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எதில் எங்கே படித்தேன் அப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பாரதியார் கூட ஒரு விஷயம் சொல்லுவார், தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்லுவார். வீரத்தில் சின்னது பெருசுன்னு என்ன இருக்குது, வீரம் வீரம் தான் அப்படிங்கிற மாதிரி அறிவில் சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது. இல்லை, அனுபவத்தில் தான் சின்னவங்க பெரியவங்க, அறிவில் எல்லாருமே சமம் தான். வயது குறைவாக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல அறிவு இருந்தால் அவங்களும் பெரியவங்களாக தான் கருதப்படுவாங்கன்னு ஒரு விஷயம் வந்து பரவலாக சொல்லப்பட்டு தான் இருக்குது. உண்மையிலே என்னுடைய சேனலில் இருக்க எல்லாருமே என்னுடைய சொந்தங்கள் அப்படின்னு தான் நான் என் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் நீங்கள் எப்போ ப்ரெடிக்ஷன் கேட்டாலும் எனக்கு நேரம் இருக்கணும், அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். உண்மையான ப்ரெடிக்ஷன் தான் சொல்கிறேன். உங்கள் மனது புண்படும்படியாக நான் இது வரைக்கும் எந்த ப்ரெடிக்ஷனும் சொல்லியிருக்க மாட்டேன். ஏதாவது கொஞ்சம் மோசமான திசைபுத்திகள் இருந்தால் கூட அதை நல்ல விதமாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்களே நம்ம வீடியோ கமெண்ட்டில் போய் பார்த்தாலே தெரியும், நான் சொன்ன ப்ரெடிக்ஷனில் நிறைய ப்ரெடிக்ஷனில் உங்கள் மனசு புண்படுற மாதிரி நான் சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து கெட்ட திசை, கெட்ட காலம் இருந்தால் கூட அதை நான் நல்ல விதமாக தான் சொல்லியிருப்பேன். உங்கள் மனசு புண்படக்கூடாது, எந்த வகையில் நீங்கள் பாதிக்கக்கூடாது, அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் உறுதியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆன நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு அளிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும்.
இன்னும் நிறைய பேருக்கு நம்ம இலவசமா ஜாதகம் பார்க்க முடியும். உங்களுடைய சொந்தக்காரரா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணாம். அதனால நம்ம ஜோதிட நலன் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஜோதிட நலனையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணுங்க. நான் இதுவரைக்கும் இந்த லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னதே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவீங்க. இருந்தாலும் இது சப்ஸ்கிரைபர் டைம், சப்ஸ்கிரைபருக்கான ஒரு வீடியோன்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோவையும் இந்த ஜோதிட நலனையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னுடைய ப்ரெடிக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்கலாம். இது வரைக்கும் ஜாதக ப்ரெடிக்ஷன் கேட்காதவங்க யாராவது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க. என் மேலே நம்பிக்கை வச்சு இவர் கரெக்டாக சொல்லுவார், இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய இவர் கரெக்டாக பொய் சொல்லாமல் உண்மையான ஜோசியத்தை சொல்லுவாருன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக என்னுடைய கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு நான் இலவசமாகவே ப்ரெடிக்ஷன், கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனை உங்கள் மனது புண்படாத அளவுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஜோதிடமே ஒருத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுற ஒரு கலை சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கணிக்க தான் முடியும். இதுதான் நடக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது. நான் கடவுள் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். அதனால் நம்மளுடைய ஜோதிட நலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வேறு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ, சப்போர்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். ஜோசியம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம், கலை மூலமாக உங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இன்னொரு நாள் இதே போல் சப்ஸ்கிரைபர் டைம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் உங்களோட மனம் திறந்து பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ கமெண்ட்டில் கேட்கலாம். நன்றி.